தேனி மாவட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அனைத்து விவசாய சங்கங்களும் அமைப்புகளும் இன்று தமிழ்நாடு தழுவி தேனி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் GF ஜோசப் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து விவசாயிகளும் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி வாக்குறுதிப்படி நடக்கவில்லை, தள்ளுபடி செய்யவும் இல்லை. அவர் சொன்னது 5 ஏக்கருக்கு கீழ் இருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையாக விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார். தற்போது விவசாயிகளை கூட்டு ஆலோசனை செய்யாமல் 2-3 IAS ஆலோசனை பெற்று 50,000 ரூபாய்க்கு கீழ் மட்டும் தள்ளுபடி செய்யும் என்பது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு தழுவிய விவசாயிகள் மத்தியில் சோறு போடும் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் விதமாக அவர் அறிவித்ததை வன்மையாக கண்டிக்கிறோம். மறுபரிசீலனை செய்து தீவிரமாக விரைவாக அவருடைய அறிக்கையில் முழுமையாக பெற்ற விவசாய கடன்கள், பயிர்க்கடன், ஆடு மாடு பெற்ற விவசாயிகள் அனைவருக்கு கடன்களும் ரத்து செய்யப்பட வேண்டும், நிபந்தனையின்றி ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ரத்து செய்யப்படாவிட்டால் தமிழ்நாடு தலையில் மீண்டும் இதை பெரிய அளவில் விவசாயிகள் போராட்டத்தை தொடரும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.